கடவுளே மனிதனாக அவதரித்தாலும் மனிதர்களுக்கான சிக்கல்களையும் சோதனைகளையும் அனுபவித்தே தீர வேண்டும் என்றால் சாதாரண மனிதர்களுக்கு வரும் சிக்கல்களை சொல்ல வேண்டியது இல்லை. தீராத சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்றாலும் கூட, குறிப்பாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றால் எப்படிப்பட்ட தீராத சிக்கல்களும் மன சஞ்சலங்களும் தீராத நோய்களும் தீர்ந்து போகும். அது மட்டுமின்றி எதிரிகளின் தொல்லைகளையும் நீக்கக்கூடியவன் இங்குள்ள முருகப்பெருமான். சிக்கல், வசிஷ்டாசிரமம், மல்லிகார்ணியம், யோசரஸ் என்று அழைக்கக்கூடியது சிக்கல் சிங்காரவேலன் திருக்கோயில். நாகப்பட்டினத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிக்கல் சிங்காரவேலன் திருக்கோயில். இத்தலம் ஒரு சிவத்தலம். இங்கு சிவபெருமான் திருவெண்ணைநாதர் வேலோன் கண்ணி சமேதரராக எழுந்தருளி இருக்கின்ற சிவத்தலம். திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தலம் இது. வசிஷ்டர் வழிபட்டு பூஜித்த காரணத்தால் வசிஷ்டாசிரமம் என வழங்கலாயிற்று. அன்னை உமையம்மை தனது சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஞானமே வடிவாக வேலாயுதமாக அதை உருமாற்றி சூரனோடு போர் செய்து வெற்றி வாகை சூடி வர திருமுருகனை வாழ்த்தி அனுப்பிய திருத்தலம் சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோவில். அதனால் அம்பிகைக்கு வேல் நெடுங்கன்னியம்மை என்ற திருப்பெயரும் உண்டு. இது ஒரு மலை கோயிலாகும். கோச்செங்கன் சோழனால் அமைக்கப்பட்ட திருக்கோயில் இது. இக்கோவிலில் உற்சவமூர்த்தியாக முருகப்பெருமான் சிக்கலில் வேல் தாங்கிய திருக்கோலத்தில் சூரபன்மனை வதம் செய்து திருமேனியில் வியர்வை கசிய காட்சி தருகின்றார். எனவே சிக்கல் சிங்காரவேலனுக்கு வியர்வை சிந்தும் வேலவன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, தை திருக்கார்த்திகை போன்ற சிறப்பு தினங்களில் தங்க வாகனத்தில் சிங்காரவேலன் திரு வீதியுலா வந்து அற்புதமாக காட்சி தருகிறார். இதனை காண கண் கோடி வேண்டும்.